ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாப்பா 2 பேர்த்துக்குமே லஞ்ச் பாக்ஸுக்கு மணத்தக்காளி கீரை சாதம் செய்ய போகிறேங்க. ஒரு சின்ன டிப்புமே உள்ளே இருக்குது, வாங்க பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா கீரையை வந்து நம்ம கழுவி கட் பண்ணி போட்டிருக்காங்க. நமக்கு 2 கட்டுக்குனால கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக நான் ஊற்றிக்கிறேங்க. கீரைக்கு வந்து நான் எப்பொழுதும் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்குவேங்க. இப்போ வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா கீரை வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டிருக்கேன். நம்ம குழம்பு தூளும் போட்டாலுமே இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. போன வாரம் தான் வரமிளகா போட்டு நான் பாப்பா 2 பேர்த்துக்குமே லஞ்ச் பாக்ஸ் கலரி கொடுத்துருந்தாங்க. இந்த வாரம் இந்த மாதிரி செஞ்சு தரேங்க. வாரம் ஒரு முறை டிஃப்ரெண்ட்டாக கீரை வந்து செஞ்சு கொடுத்துருவேங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி இந்த தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேங்க. இப்போ வந்து வயிறு புண்ணு இருக்கவங்க, அல்சர் இருக்கவங்க, நாக்கில் புண்ணாக இருக்கவங்களாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றிங்க. வெங்காயமும் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதிகமாக ஆட் பண்ணி கீரையோட தேங்காய் கொஞ்சம் திருவி கொட்டிங்க. சூடாக சாப்பிடும்போது வயிறு புண்ணு சீக்கிரமாகவே குணமாயிடுங்க. எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளைல நாக்கெலாம் வந்து புண்ணாயிடும், கொப்பளம் போட்டுரும். எங்கள் பாட்டி வந்து வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்ட ஒரு 2 நாள்லேயே குணமாயிடுங்க. நீங்கள் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாதம் வந்து கொஞ்சம் சூடாகவே போட்டு நான் கலரிக்கிறேங்க. அப்போ தான் சாப்பாடு டேஸ்ட்டும் நல்லாவே இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.